தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சோமவார விரதம்னா என்ன, அது எந்த நாளில் கடைப்பிடிக்கணும், அதை யாரெல்லாம் கடைப்பிடிக்கலாம், அதை கடைப்பிடிச்சா நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயிலை தான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தீர்க்கவே முடியாத பிரச்சனை, நிறைய கஷ்டம் இருக்குது, இல்லை ஏதாவது ஒன்று நம்ம நினச்சிட்ருக்கோம் அது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த விரதத்தை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிக்கும் போது உங்களுக்கு நடக்கவே முடியாத விஷயத்தை கூட நடத்தி காட்டுவார் நம்மளோட சிவபெருமான். அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் வர சோமவார விரதம் ரொம்பவே நம்மளுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக ஒரு ஐதீகம். சிவபெருமானுக்கு உகந்த அஷ்ட விரதங்களில் ரொம்பவே சிறப்பான விரதம் சோமவார விரதம். சாபத்தால் கடும் துன்பப்பட்ட சந்திர பகவான் சிவபெருமானை வேண்டி இழந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் பெற்ற விரதம் பார்த்திங்கன்னா இந்த விரதம் தான். அதனால தான் சோமவார விரதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்புடையதாக கருதப்படுது. எல்லா திங்கட்கிழமையும் பார்த்திங்கன்னா சோமவார விரதமாக கருதப்பட்டாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வர சோமவார விரதம் ரொம்பவே சிறப்பானது. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் வர திங்கட்கிழமையில் தான் பார்த்தீங்கன்னா சங்காபிஷேகம் நடக்கும். இந்த சங்காபிஷேகம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு நடக்கும் அபிஷேகங்களிலே ரொம்பவே சிறந்த அபிஷேகம். சிவபெருமானை நம்ம வழிபடுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த திங்கட்கிழமை ரொம்பவே மிகுந்த உகந்த தினமாக கருதப்படுகிறது. சந்திரனுக்கு பார்த்திங்கன்னா சோமன் என்ற பெயரும், திங்கட்கிழமையை வடமொழியில் சோமவாரம் என்ற பொருளும் இருக்குது. அதனால் இதுக்கு பார்த்திங்கன்னா சோமவாரம் அப்படின்னு திங்கட்கிழமையே சொல்கிறாங்க. சந்திர பகவான் பார்த்திங்கன்னா இந்த விரதத்தை கடைப்பிடிச்சு தான் சிவபெருமானுடைய தலையில் நிரந்தரமாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றதுனால இந்த விரதம் பார்த்திங்கன்னா சோமவார விரதம் அப்படின்ற பெயர் வந்தது. இந்த விரதம் முதல்ல கடைப்பிடிச்சது யாருன்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவான். அப்படின்றதுனால இந்த விரதம் சோமவார விரதம் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வரோம். சிவபெருமானுடைய 1000 போற்றிகள் சொல்லி வில்வ வேலையால் பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணி 16 வாரம் நம்ம தொடர்ந்து திங்கட்கிழமைகளில் விரதம் இருந்து கடைப்பிடிக்கும் போது நம்மளுக்கு தீர்க்கவே முடியாத பிரச்சனை இருக்குது, நம்மளுக்கு இது நடக்கவே நடக்காது அப்படின்னு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது கண்டிப்பாக நம்ம சிவபெருமான் தீர்த்து வைப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. கார்த்திகை மாதத்தில் வர திங்கட்கிழமை மட்டும்தான் இந்த விரதம் கடைப்பிடிக்கணும் அப்படின்றது கிடையாது. கார்த்திகை மாதத்தில் வர சோமவார விரதம் நம்ம கடைப்பிடிக்கும் போது மிகவும் சிறப்பு இருக்குது அப்படின்றது நம்பிக்கை இருக்குது. நம்மளால் 5 வாரம் நம்மளால் கடைப்பிடிக்க முடியலனா கூட ஒரு வாரமாச்சு நம்ம விரதம் இருந்து ஃபுல்லாக நம்ம சிவபெருமானை வழிபடும் போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். இந்த சோமவார விரதம் நீங்கள் கடைப்பிடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி காலையிலே எழுந்து சிவபெருமானுடைய படத்துக்கு பூலாம் வச்சுட்டு நெய் விளக்கு ஏற்றி சிவபுராணம், உங்களுக்கு தெரிஞ்ச சிவபுராணம் மந்திரம் ஏதாவது இருந்து படிச்சுட்டு நீங்கள் அப்பத்துலேருந்தே விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா பால் பாயசம், சக்கரை பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது சிம்பிளாக நம்ம செஞ்சு படைச்சிக்கலாம். உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் 3 வேளையுமே சாப்பிடாமல் இருந்து விரதம் இருக்கலாம். உங்களால் முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு வேளை ஒரு பொழுது இருந்து கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். இல்லை பால் பழம் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு கூட நீங்கள் விரதமாக இருக்கலாம். நீங்கள் அன்னைக்கு முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாய அப்படின்ற சிவபெருமானோடைய மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். சொல்லிகிட்டே இருந்துட்டு மாலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு ஏதாவது போயிட்டு அங்கே நடக்கிற அபிஷேகத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு வீட்லேயும் விளக்கேற்றி பிரசாதம் படைச்சி சிவபெருமானோடைய முழு அருளையும் பெறத்துக்கு நம்ம நல்லா சிவபுராணம் நம்மளுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை படிச்சுட்டு படைச்ச அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு நம்ம அந்த விரதத்தை முடிச்சுக்கலாம். சோமன் என்பதற்கு பார்த்திங்கன்னா பார்வதியோடு சேர்ந்திருக்கும் சிவபெருமான் என்ற பொருளும் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களோட கணவன் மனைவி பிரச்சனை ஏதாவது பிரிஞ்சிருந்தாங்கன்னா அது சேருவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளோட கஷ்டம் எல்லாமே தீரும், வறுமை நீங்கும். நம்மளுக்கு காரியத்தடை ஏதாவது இருந்துச்சு, நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்த செய்ய முடியாமல் நம்ம காரியத்தடை இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கும். நம்மளுக்கு ரொம்ப நாளாக இருக்கிற தீர்க்க முடியாத ஏதாவது நோய் இருந்ததாலும் பார்த்திங்கன்னா இந்த விரதம் நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிக்கும் போது கண்டிப்பாக அது நீங்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத கஷ்டப்படுறவங்க இந்த விரதத்தை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிக்கும் போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்குது.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.